ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அருமையான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு இளைஞர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னாக்க ரொம்பவே சோம்பேறி. எப்போ பாரு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அடுத்தவர்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே சங்கடமாக இருந்துச்சு. என்னடா இவன் இப்படி இருக்கானே, இவன் லைஃப்பில் என்ன பண்ண போகிறான், எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறான், நமக்கு அப்புறம் இவன் எப்படி பிழைக்க போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டாங்க. அப்போ ஒரு நாள் சரி இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் பையனை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த பையனை கூப்பிட்டு, சரி நீ எதிர்காலத்தில் என்னவாக ஆகணும்னு நினைக்கிற? படிக்க வச்சோம், ஒரு 10வது தான் படிச்சிருக்கேன், அதுக்கு மேலே படிக்க மாட்டேன்ட்டேன். சரி ஓகே, நமக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் ஏதாவது விவசாயம் பண்ணலாம், இல்லை ஒரு ஆடு மாடு ஏதாவது ஒன்று வளர்த்து உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம். அதுக்கு பக்கத்துணையாக நாங்கள் இருக்கிறோம். உனக்கு எந்த நேரத்துலையும் என்ன உதவி வேணாலும் நாங்கள் செய்கிறோம். ஆனால் நீ உனக்கான ஒரு பாதையை நீ தான் உண்டாக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நான் என்ன செய்கிறேனே எனக்கு தெரியலை, எனக்கு எதுலேயுமே அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இவன் எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. அப்போ ஒரு நாள் அப்பா வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிக்கிட்டு போகும்போது சரி வெளியில் சுற்றி காட்டி ஏதாவது அவனுக்கு மண்டைக்கு ஏறுற மாதிரி சொன்னாலாவது இவன் ஏதாவது முயற்சி பண்ணுறானா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியில் நிறைய நபர்களை சந்திக்கிறாங்க. ஒருத்தர்கிட்டையும் பேச வைக்கிறாரு அவங்க அப்பா. பேசுகிறான். இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் தொடர்ந்து கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சு ரொம்பவே கஷ்டப்படுறவங்கள்ட்ட எல்லாம் போய் பேச வச்சு அவங்கக்கிட்டே கொஞ்சம் இவன் கற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் சிரமப்பட்டு வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பையனும் போயிட்டு பார்த்துட்டு உட்காந்து அழுகிறான். வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. என்ன பையன் இப்படி உட்காந்து அழுகிற அப்படின்னு. இல்லைம்மா, நான் இவ்வளோ நாளும் ரொம்பவே நான் என்னுடைய கடந்த நாட்களை எல்லாமே நான் வேஸ்ட்டு பண்ணிட்டேன். எத்தனை பேர் எத்தனை விதமான கஷ்டமான வேலைகளை செய்கிறாங்க. அவங்க எல்லாரும் அவங்க குடும்பத்துக்காக, அம்மா அப்பாவுக்காக, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக, தனக்காக அப்படின்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் இந்த வயசான காலத்தில் உங்களுடைய சம்பாத்தியத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே என்னை நினச்சா அருவருப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறான். அவங்க அப்பாவுக்கு அப்போ தான் ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பிள்ளை தெரிஞ்சிட்டான், இனி அவனை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, போனதெல்லாம் போகட்டும், போனதை நினச்சி நாம் கவலைப்பட்டு இருந்தோம்னா இனி வர்ற நாட்களையுமே நம்ம வீணடிச்சிருவோம். போனதெல்லாம் போகட்டும். நாங்கள் யாருக்காக? எங்களுடைய குழந்தைக்கு தானே நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. இதுக்கப்புறம் நீ எடுத்து வைக்கிற ஒரு அடியும் அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். உன்னுடைய எதிர்காலத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மாறுகிற அந்த வெற்றி பாதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா மோட்டிவேட் பண்ணுறாங்க. உடனே இந்த குழந்தை அதை எல்லாமே கேட்டுக்கிறான். அந்த பையன் அதை எல்லாமே கேட்டுக்கிட்டு மறுநாள் போகிறான். அவங்க அம்மா அப்பா வச்சுருக்கிற பணத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் 2 மாடு, ஆடு இதெல்லாம் வாங்கிட்டு வரான். வீட்டில் கொண்டாந்து கட்டுறான். அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போகிறான். தரிசா கடந்த நிலத்தையெல்லாம் கொத்துறான். கொத்திட்டு
நிறைய விதைகளை விதைச்சு விட்றான். இப்படி ஆடு மாடுகளை பார்க்கறது, விவசாயத்தை பார்க்கறது இப்படின்னு சொல்லி ரொம்பவே பொறுப்புள்ள பையனாக மாறிட்டான். அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல அந்த விவசாயமும் நல்லபடியாக கைகூடி வந்துருச்சு. எல்லாத்தையும் அறுத்து கொண்டாந்து சந்தையில் கொண்டு போய் விற்று பணத்தை கொண்டு வரான். திரும்ப அதுக்கு வந்து திரும்ப அந்த இடத்துல வந்து மறுபடி விதைகளை நடுறான். திரும்ப விவசாயத்தில் நல்லபடியாக ஒரு வருமானத்தை ஈட்டுறான். அதே மாதிரி இந்த மாடு ஆடு இது எல்லாமே வந்து 1 2 இருந்தது, 4 5 மாறுது, இப்படி 10 15 மாறுது. அவனுடைய எதிர்காலம் ரொம்பவே வசந்தமான ஒரு காலமாக மாறிடுச்சு. அப்போதான் அவன் நினச்சி பார்க்குறான், நம்ம அப்பா வந்து நமக்கு வந்து கரெக்டான சமயத்தில் நம்மளை வந்து நிறையவே வந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் வெளி உலகம்னா என்ன, உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழ போகிற, உனக்காக நீ என்ன செய்ய போகிற, நீ யார் அப்படிங்கிறத எப்படி இந்த சமுதாயத்தில் உனக்கான ஒரு அடையாளத்தை நீ உண்டாக்கிக்க போகிற அப்படின்னு சொல்லி கரெக்டான சமயத்தில் எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து தெளிய வச்சுட்டாரு. இத்தனை நாள் நான் வந்து இவ்வளோ ஒரு சோம்பேறியாக இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி என்னையே நினச்சே எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் எங்கள் அம்மா அப்பா என்னை அப்படி விடலை. எந்த நேரத்தில் எனக்கு வந்து அந்த ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணுமோ கொடுத்து எனக்கான ஒரு அடையாளத்தை உண்டாக்கிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் பண்ணி நல்லபடியாக ஒரு குடும்ப தலைவராகவும் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்புள்ள அப்பாவாகவும் தன்னுடைய தாய் தந்தைக்கு ஒரு பொறுப்புள்ள மகனாகவும் மாறுகிறான். அதே மாதிரி நாம் கடந்த நாட்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்றைக்குமே அதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த நாட்களை நாம் திருப்பி கொண்டு வந்து சரி பண்ணவே முடியாது. அதனால் கடந்ததெல்லாம் கடந்து போகட்டும். இனி வர்ற நாள்களை நாம் நல்லபடியாக நமக்கு என்ன முடியுமோ நம்மளால் வந்து அதாவது ஒருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி போகிற பயணமாகத்தான் நம்ம வந்து அந்த பாதையை உண்டாக்கிக்கணும். நமக்கான வழியை நாம தான் உண்டாக்கிக்கணும். அடுத்தவங்க யாரோ வந்து நமக்கு உண்டாக்கி தர மாட்டாங்க இல்லையா. கண்டிப்பாக நாம் வந்து சோம்பேறியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, சுறுசுறுப்பாக இருந்தாலும் சரி, சோம்பேறியாக இருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, இந்த நாள் போயிடும். அப்போ நாம இருக்கின்ற காலத்தை நல்லபடியாக நாம பயன்படுத்திக்கணும் இல்லையா. கடந்து போன நாட்கள் திரும்ப வரவே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ-ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.